சென்னை ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து வருகின்றனர். அப்போது ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம்மாள் தெருவில் வசிக்கும் ஆட்டோ டிரைவர் பழனிவேல் என்பவரது வீட்டிற்கு சென்றனர். பழனிவேல் லதா தம்பதியரின் 4 வயது மகனுக்கு கடந்த 1 மாத காலமாக விரைப்பையில் பிரச்சனை ஏற்பட்டதால் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தனர். அந்த சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் 80,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று மருத்துவர்கள் கூறியதாகவும் தங்களிடம் அந்த அளவு பணமில்லை என்றும் தெரிவித்தனர். ராயபுரம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தினர் தேவையான உதவிகளை செய்வதாக ஆறுதல் கூறி சென்றிருக்கின்றனர். இது குறித்து கட்சியின் தலைவர் விஜயின் கவனத்துக்கு கொண்டு சென்றதாகவும் உடனடியாக அந்த குழந்தைக்கு அனைத்து மருத்துவ செலவையும் ஏற்று குழந்தைக்கான அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அக்கட்சியின் மருத்துவ குழு ஆலோசனையின் பேரில் அந்த சிறுவனுக்கு கடந்த 12ஆம் தேதியன்று பூந்தமல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுவனுக்கு விரைப்பையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. நலமாக வீடு திரும்பிய சிறுவனை தாவேக்கவினர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இப்போ என்னன்னா சார், ஒரு 3 வயசு குழந்தை தலைமையில இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. 3 வயசு குழந்தை வந்து இம்மீடியட்டா அறுவை சிகிச்சை பண்ற நிலைமையில இருக்காங்க, அவங்களால பணம் செலவு பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தலைமைக்கு எப்படி போனதுன்றது நான் சொல்ல வரேன். இங்க ஒவ்வொரு வீட்டுல வந்து எப்படி அது மக்கள் குறைகள் கேட்கிற இதுல மாவட்ட செயலாளர் அவங்க குழு ராயபுரத்துல வந்து விசாரிக்கும் போது அங்க வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு அவங்க ஃபாதர் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, பணம் செலவு பண்ண முடியல, ஸோ சர்ஜரி வந்து நம்ம சைட்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து தலைமைக்கு கொண்டு போய் ஆனந்த் சார் மூலியமா தளபதி விஜய் சார் அவர்கிட்ட விஜயன் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இமீடியட்டா ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து ஃபுல் செலவு வந்து தளபதி விஜய் அண்ணன் சார்பாக சர்ஜரி வந்து இலவசமாக செய்யப்பட்டது. ஓகே சார், அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா வயிற்றுல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருந்தது. வெளியில சர்ஜரினா ஒரு 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாயிருக்கோங்க. சோ அத வந்து இங்க வந்து நம்ம கட்சி சார்பா பண்ணணும்ன்ற மாதிரி தளபதி விஜய் அண்ணா வந்து கட்டளை கொடுத்து அவர் வந்து டாக்டர் சிவா மூலியமா எனக்கு கான்டாக்ட் பண்ணி இங்க சவிதா ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி வந்து நல்ல முறையில் சர்ஜரி செஞ்சு அவங்களுக்கு குணமாய் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டோம். ஸோ சர்ஜரி அப்போ எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை. அண்ட் இது லேட்டா பண்ணிருந்தோம்னா வயிற்றுல இன்ஃபெக்ஷன், ஃபீவர் அண்ட் குழந்தை இன்னும் சிக்கான நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். முன்னெச்சரிக்கையாவே இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையோட லைஃபை வந்து சேவ் பண்ணிருக்கு. ஸோ இதற்கு வாய்ப்பு கொடுத்த தளபதி விஜய் அண்ணன் அவர்களுக்கும் அண்ட் பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தனது குழந்தைக்கு 1 ரூபாய் செலவில்லாமல் தனியார் மருத்துவமனையில் உரிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உதவிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் உறுதுணையாக இருந்த தமிழக வெற்றிக் கழக மருத்துவ குழுவினருக்கும் ஆட்டோ ஓட்டுநர் பழனிவேல் நன்றி தெரிவித்தார். வீடு வீடாக மக்கள் குறை கேட்கும் தாவேக்கவினர் அதனை தீர்த்து வைப்பதன் மூலம் வெகுஜன மக்களை கவர்ந்து இழுக்க முடியும் என்ற வெற்றி கணக்குடன் களமிறங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. நான் ராயபுரத்துல இருந்து இருக்கேன், வனார்பேட்டையில இருந்து. என் பேர் வந்து பழனிவேல். பையனுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அது மூலமா நான் வந்து இங்க பிரைவேட்லாம் பார்த்தேன். பிரைவேட்லாம் வந்து என்னால 80,000 ரூபாய் கேட்டாங்க. அதனால என்னால வந்து நான் ஆட்டோ ஓட்ட தான் பண்றேன். என்னால வந்து அவ்வளவு காசு கொடுத்து பண்ண முடியாது. அப்போ வந்து விஜய் ரசிகன் மூலியமா வந்தாங்க, வீடு வீடா வந்து கேட்க வந்தாங்க. அப்ப வந்து என்னோட குறைங்களை சொன்னேன். இது போல பையனுக்கு வந்து ஒரு மாசமா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, உங்களால நீங்க ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2-3 நாள் விஜய் அண்ணாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கால் பண்ணாங்க. நான் நம்பர் கொடுத்துருந்தேன், கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இது போல நாங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து நாங்க ஆப்ரேஷன் வந்து பண்ணி தரோம், உங்க ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து ஆல்ரெடி வந்துச்சு, எனக்கு நான் வந்து பண்ணி தரேன், நீங்க வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பையனை வந்து நீங்க வந்து அட்மிஷன் இது பண்ண உங்க ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டோம், பையனுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நாள் ப்ராப்ளம் கேட்டாங்க ஆஸ்பத்திரியில. அப்போ வந்து நான் அவங்ககிட்ட சொன்ன 1 மந்த் தான் இருக்கு சார், இந்த மாதிரி என்னால வந்து வெளியெல்லாம் பார்த்ததுக்கு என்னால பேமெண்ட் பண்ண முடியாது சொன்னேன்.
அதனால வந்து தான் சார் நம்ம விஜயரசி மூலியமா வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா சார், சரி ஓகே சார் அப்படின்னாங்க. பண்ணிட்டு எனக்கு வந்து ₹1 செலவு இல்லாம விஜயரசி மூலியமா வந்து பண்ணி கொடுத்தாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.